ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் ஸ்கின்னை லைட்டன் பண்ணுற மாதிரியே ஒரு சூப்பரான நைட் க்ரீம் எப்படி ரெடி பண்ணது தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாதாம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஓவர் நைட் அப்படியே ஊற விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு எடுத்து பார்க்கும்போது நல்லா ஊறிட்டு இருக்கும். இதோட தோல் மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துகிட்டு பாதாம் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக காய்ச்சாத பால் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம இந்த பாதாம் பால் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாதாம் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேஷனாக மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னில் இருக்க இச்சிங்னஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக வச்சுருக்கோம். சன் பர்னை வந்து ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து நேச்சுரலாகவே நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னில் இருக்க pH லெவலை வந்து நல்லா பேலன்ஸாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்ம ஸ்கின் டேமேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்க இந்த பாதாம் மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாதாம் மில்க் வந்து நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது இதில் இருக்க ஃபேட்டி ஆசிட் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா நரிஷ் பண்ணும். உங்கள் ஸ்கின் ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் முகத்தில் இருக்க ஆக்னே டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணும். உங்கள் கண்ணுக்கு கீழே கருவளை இருந்தால் அங்கே கூட அப்ளை பண்ணும்போது உங்கள் டார்க் சர்க்கிளை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த க்ரீமை வந்து எப்படி அப்ளை பண்ணோன்னா, எவ்ரிடே நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட சோப்போ ஃபேஸ் வாஷோ எது இருக்கோ அதை வச்சு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த க்ரீமை வந்து உங்கள் ஃபேஸை நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஓவர் நைட் விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்து உங்கள் ஸ்கின் பார்த்தாவே தெரியும். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா ப்ரைட்டாகவும் தெரியும். இந்த க்ரீமை வந்து நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீமை வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி வரும்போது உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேஷனாக மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் டேமேஜை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். உங்கள் முகத்தில் இருக்க டார்க் பார்ட்ஸ் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஸ்கின் ஏஜிங் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் லைட்டன் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வந்து இந்த க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இது போல் ஒரு பாட்டிலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 7 டேஸ் வரையும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு 7 டேஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னில் வந்து அவ்வளோ சேஞ்சஸ் தெரியும். இந்த க்ரீமை எவ்ரிடே நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு 50 மினிட்ஸ் முன்னாடியே வந்து இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் தூங்க போகலாம். சில பேர் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும், டார்க் பார்ட்ஸும் அதிகமாக இருக்கும். இந்த க்ரீம்லாம் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அது எல்லாத்தையுமே நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.